ஒரு காலத்தில் பசுமை நிறைந்து நிழல் பரப்பிய ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டில் எல்லா விலங்குகளும் பயந்து வாழ்ந்தாங்க. அதற்கு காரணம், அந்த காட்டின் அரசன் வலிமையிலும் கம்பீரத்திலும் சிறந்து விளங்கிய சிங்கம். சிங்கம் தவறாக நடக்கவில்லை, அது விலங்குகளை துன்பப்படுத்தவில்லை. ஆனால் அதன் பெரிய உருவம், கர்ஜிக்கும் குரல், அடர்ந்த நடையின் ஒலி, இதைதான் விலங்குகள் பயந்து பார்த்தார்கள். யாரும் அதன் முன் பேசத் துணிந்ததே இல்லை. ஒரு நாள் சிங்கம் தனது வழக்கமான காலை நடைப்பயிற்சி போகும்போது ஒரு மரக்கிளையில் அமைதியாக உட்கார்ந்து ஏதோ படித்துக் கொண்டிருந்த குரங்கை கவனித்தது. குரங்கு சிரித்துக்கொண்டே படிக்க, அடிக்கடி சிந்தித்துப் பார்க்கும் மாதிரி தலையாட்டிக் கொண்டிருந்தது. இது என்ன படிக்குது என்று சிங்கத்துக்கு ஆச்சரியம் வந்தது. அது மெதுவாக வர குரங்கு பயந்து காகிதத்தை பிடிச்சுக்கொண்டே நடுங்கியது. சிங்கம் மெதுவாக கேட்டது, அது என்ன காகிதம், என்ன படிக்கிறாய்? குரங்கு மெதுவாக காகிதத்தை நீட்டியது. சிங்கம் அதை வாசித்தது. அதில் ஒரு வரி மட்டுமே எழுதப்பட்டிருந்தது. அறிவு பலத்தை விட அதிக வலிமை படைத்தது. இந்த ஒரு வரி சிங்கத்துக்கு பிடிக்கவில்லை. அது சிரித்துவிட்டு, அது என்ன வரி? பலம்தான் உலகத்திலேயே பெரியது, அறிவு பெரியதா என்று கோபமாக காகிதத்தை கீழே வீசிவிட்டது. குரங்கு எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தது. சிங்கம் பெருமையாக நடந்து சென்றது. ஆனால் அந்த இரவே காட்டில் நிலமும் அகமும் குலுக்கி ஒரு பெரிய புயல் வந்தது. வானம் கருமை படிந்து, காற்று கொந்தளித்து, மின்னல் ஒளி மரங்களை குலுக்கி வீழ்த்தியது. அந்த புயலின் பயத்தில் விலங்குகள் எல்லாம் ஓடி அலறினார்கள். மரங்கள் ஒன்று ஒன்று விழ, மண் சரிந்து, சிறிய விலங்குகள் குரல் கொடுத்து உதவி கேட்டனர். சிங்கம் அவற்றை பார்த்ததும் ஓடிப்போய் உதவ முயன்றது. முழு பலத்துடன் ஒரு பாறையை தூக்க முயன்றது. ஆனால் மண்ணில் சிக்கிக் கொண்டிருந்த விலங்குகளை அது தனியாக காப்பாற்ற முடியவில்லை. அது ஏமாற்றத்தோடு நின்று கொண்டிருக்க, தூரத்தில் இருந்து ஒரு சிறிய சத்தம் கேட்கப்பட்டது. அரசனே, நான் வந்துட்டேன். அது குரங்கின் குரல். அது தன் கையில் வலிமையான கயிறை வைத்திருந்தது. குரங்கு சொன்னது, நம்ம இருவரும் சேர்ந்து செய்யலாம். நான் கயிறு கட்டி வழி சொல்றேன், நீங்க உங்களோட பலத்தால் இழுங்க. சிங்கம் சொல்லாமல் தலையசைத்தது. குரங்கு விரைவாக கயிறை மரத்தில் கட்டி சிக்கிக் கொண்டிருந்த விலங்குகளிடம் தூக்கி எறிந்தது. விலங்குகள் அதை பிடித்து தாங்கிக் கொண்டார்கள். சிங்கம் முழு பலத்தோடும் இழுத்தது. குரங்கு ஒவ்வொரு கட்டையும் சரிபார்த்து வழி சொல்லியது. சில நிமிடங்களிலேயே எல்லா விலங்குகளும் பாதுகாப்பாக காப்பாற்றப்பட்டார்கள். சிங்கம் ஆழமாக மூச்சு விட்டது. அது குரங்கைக் கண்டு மெதுவாக கேட்டது, இன்று நான் புரிந்து கொண்டேன், என் பலம் போதவில்லை, அறிவு உண்மையிலேயே பெரியது என்று. குரங்கு சிரித்தது. அரசனே, அறிவும் பலமும் சேர்ந்திருந்தால்தான் எல்லாம் சாதிக்கலாம். சிங்கம் அந்த நாள் முதல் குரங்கின் அறிவை மதித்து காட்டில் உள்ள ஒவ்வொரு விலங்கையும் அன்புடன் பார்த்து கொண்டது. அது புரிந்து கொண்ட ஒரு முக்கியமான உண்மை. கதையின் நீதி: அறிவில்லா பலம் பயனில்லை, அறிவும் பலமும் சேர்ந்தால்தான் பெரிய சாதனை முடியும்.